அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம். இன்று அறிவியலில் எனது உடல் என்ற பாடத்தை பற்றி தான் படிக்கப் போகிறேன். ஏற்கனவே முந்தைய வகுப்பில் பாதி பாடங்கள் அலகு 1 படித்துட்டோம். மீதியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே முந்தைய வகுப்பில் படித்ததை நாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னலாம் படித்தோம்? முந்தைய வகுப்பில் தன் சுத்தம், அடுத்தது கை கழுவுதலை பற்றி படித்தோம். அடுத்தது கழிப்பறையினுடைய பயன்பாடு பற்றி படித்தோம். அடுத்தது குளிப்பதனால் என்னென்ன நன்மைகள், அதாவது புலன் உறுப்புகள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இவற்றினுடைய பயன்பாடுகளை பற்றியெல்லாம் படித்தோம். நாம் இன்றைய வகுப்பில் நல்ல தொடுதல், தீய தொடுதல், தொடாதிருத்தல் அதை பற்றி பார்க்க போகிறோம். நல்ல தொடுதல் அப்படின்னா என்ன, தொடுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தொடுதல் என்னது? ஒவ்வொருத்தையும் நம்ம தொடுறோம், அது தொடுதல். இதில் நல்ல தொடுதல் என்ன, தீய தொடுதல் என்ன அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே கூறக்கூடிய கருத்துக்கள், பொதுவான கருத்துக்கள். ரெண்டு பேருமே இந்த நல்ல தொடுதல் என்ன, தீய தொடுதல் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிந்து வச்சிருக்க வேண்டும். இப்போ நல்ல தொடுதல் அப்படின்னா என்ன? பெற்றோருடைய அணைப்பு. பெற்றோர் பேரண்ட்ஸ் அம்மாவோ அப்பாவோ நம்மளை பாசமாக என்ன செய்வாங்க, அணைக்கிறாங்க, முத்தமிடுவாங்க, அதெல்லாம் நல்ல தொடுதல். அடுத்து தலையை வாடி கொடுப்பாங்க, அதுவும் நல்ல தொடுதல். குடும்பம் நம்ம சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் நம்மளை நட்பாக அணைக்கிறதெல்லாம் நல்ல தொடுதல் தான். கை குலுக்குதல் இதெல்லாம் நல்ல தொடுதல். அடுத்து தீய தொடுதல் அப்படின்னா என்ன? தீய தொடுதல் அல்லது தவறான தொடுதல் அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள மறைமுக பாகங்களை தொடுதல் தவறான தொடுதல். கிள்ளுதல் அல்லது நம்ம விருப்பமின்றி முத்தமிடுறது இதெல்லாம் தவறானது. பயமாக தோன்றது, பதற்றமாக இருக்கிறது, அவமானமாக உணர வைக்கக்கூடிய செயல்கள் தவறானது. தவறான படங்களை நமக்கு காட்டுறது. யாராவது தவறான படங்களை உங்கள்கிட்ட காட்டும் போதும் அது தவறானதாகவே தெரியும். சரி, இப்போ நம்ம இப்போ நல்ல தொடுதல் பார்த்தோம், தீய தொடுதலை பற்றி சொல்லிட்டேன். இதை நம்ம ஒரு சிறு உரையாடல் மூலமாக உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் புரியும். நான் சொல்லியிருக்கிறது இப்போ உங்களுக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் புரியாது. இவ்வளோ தவறான தொடுதலை பற்றி ஒரு சிறு பாடல் முதல்ல பார்ப்போமா, அதுக்கப்புறம் நம்ம உரையாடலை பார்க்கலாம். அதில் மறைமுக உறுப்புகள், அந்த தவறான தொடுதல்கள் உறுப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு சிறு பாடல் பார்க்கலாமா? பாடலாம் உங்களுக்கு பிடிக்குங்களா? பின்னாடியே படிக்கலாம்னா, தெரிந்தவர் தெரியாதவர் நம் அருகினில் வந்தால் இவ்விரண்டு உறுப்புகளை தொடக்கூடாது. தெரிந்தவர் தெரியாதவர் நம் அருகினில் வந்தால் இவ்விரண்டு உறுப்புகளை தொடக்கூடாது. உதடு மார்பு, உதடு மார்பு. தெரிந்தவர் தெரியாதவர் நம் அருகினில் வந்தால் இவ்விரண்டு உறுப்புகளை தொடக்கூடாது. காலிடை பகுதி பின்பகுதி, காலிடை பகுதி பின்பகுதி. தெரிந்தவர் தெரியாதவர் நம் அருகினில் வந்தால் இவ்விரண்டு உறுப்புகளை தொடக்கூடாது. காலிடை பகுதி பின்பகுதி, காலிடை பகுதி பின்பகுதி. இப்போ பாடல் மூலம் நாம் மறைமுக உறுப்புகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மறைமுக உறுப்புகள் அப்படின்னா என்ன? மறைமுக உறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போதே நமது உடலை எந்த உறுப்புகள்லாம் உள்ளாடையால் மறைக்கப்படுகிறதோ அந்த உறுப்புகள் தான் மறைமுக உறுப்புகள். அந்த உறுப்புகளை தான் யாரும் தொடக்கூடாது. புரியுதா? அந்த மறைமுக உள்ளாடையால் மறைக்கக்கூடிய உறுப்புகள் எதெல்லாம்? மார்பு, காலிடை பகுதி, பின்பகுதி. இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, யாரும் இந்த உறுப்புகளை தொடக்கூடாது. யாருமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போது அம்மா அப்பா நம்மளை சுத்தம் செய்யும்போது, குளிக்க வைக்கும்போது தொடுவாங்க, அது தவறு கிடையாது. அடுத்து டாக்டர் நம்ம உடம்பு சரியில்லை போகும்போது மருத்துவரிடம் போகிறோம். அப்போ அவங்க நம்ம அம்மா அப்பாவுடைய முன்னிலையில் நம்ம பரிசோதனை செய்யும்போது அந்த பகுதிகளை தொடுவதும் தவறு கிடையாது. சரி, இதுக்காக நம்ம இந்த தவறான தொடுதல், நல்ல தொடுதல், இதற்காக ஒரு சிறு கலந்துரையாடல் ஒன்று பார்க்கலாமா? ஒரு அம்மா, ஒரு சிறு குழந்தை. இப்போ குழந்தை என்ன செய்கிறா? ஒரு தோட்டத்தில், அவங்க வீட்டு தோட்டத்தில் விளையாடிருக்க ஒரு நாய்க்குட்டியோடு விளையாடி கொண்டிருக்கிறார். விளையாடி கொண்டிருக்கும்போது ஒரு வண்ணத்துப்பூச்சி உங்களுக்கு தெரியும்ல, அழகாக பறந்து வந்துட்டுருக்கும். அந்த வண்ணத்துப்பூச்சியை பார்த்ததும் அவளுக்கு என்ன ஆசை வருகிறது? அதை பிடிக்க போகணும் அப்படின்னு தோணுது. உடனே அவள் என்ன செய்தா? நேராக அந்த வண்ணத்துப்பூச்சியை பிடிக்கிறதுக்காக அது பின்னாடியே ஓடுறா. அதோட போகும்போது என்ன ஆகும்? ஓடியே போகும். இதை அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க உடனே அதை பார்த்துட்டு இருந்துட்டு கூப்பிடுதாங்க. ஸ்ருதி, அந்த சிறுமி பிறந்து ஸ்ருதி. ஸ்ருதி, அந்த வண்ணாச்சி பூச்சி நீ தொட போனே, உனக்கு இதில் இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற
அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, அது என்ன பிடிக்க விட மாட்டேன், ஓடி போயிட்டு என்னால் பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிறாள். உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அம்மா, நான் அதை தொடுவதோ பிடிப்பதோ அந்த வண்ணத்து பூச்சிக்கு பிடிக்கவில்லை. கரெக்ட், சரியானது. சரி, இதுலேருந்து எது அது தன்னை பாதுகாத்துருக்க வேண்டி வண்ணத்து பூச்சி நீ பிடிக்கிறத அது உன்னிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அதை என்ன செய்யுது, பறந்து ஓடி போயிட்டே இருக்கு, உன்னை தொட விடாமல் ஓடி போயிட்டே இருக்குது. அது தன்னை பாதுகாத்து. இதே மாதிரி தான் நீயும் உன்னை மற்றவர்களிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உறுப்புகளை யாரும் தொடவிடக்கூடாது, மறைமுக உறுப்புகளை யாரும் தொடவிடக்கூடாது. அதனால் உனக்கு நான் ஒரு 3 விதிகளை கூறுகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறான். உடனே சுருதி நினச்சா, சரிம்மா சொல்லுங்கம்மா, நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற. அவங்க அம்மா சொல்கிறாங்க, சுருதி நல்லா கவனிச்சுக்கோ, நமது உடலில் நிறைய உறுப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு சில உறுப்புகளை நாமோ மற்றவர்களோ தொடலாம். அது கை கால்கள். கை கால்களை யாரும் தொடும்போது அது தவறான உறுப்பு அல்ல. இது சரியான தொடுதல். அடுத்தது, நம்ம ஒரு சில உறுப்புகள் உதடு, மார்பு, காலிடை பகுதி, பின்பகுதி, இந்த உறுப்புகளை தனிப்பட்ட உறுப்புகள் இல்லது மறைமுக உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உறுப்புகளை யாரும் தொடக்கூடாது. அம்மா அப்பாவை தவிர, அம்மா அப்பா மற்றவர் மருத்துவர் நமது உடல் சரியில்லைங்கும் போது மட்டும்தான் இதை தொட வேண்டும். பெற்றோரோ மருத்துவரோ தொடும்போது இந்த உறுப்புகள் இது தவறான தொடுதல் கிடையாது. மற்ற வேறு யாராவது தொடும்போது அது தவறான தொடுதல். ஒரு 4 உறுப்புகள் சொன்னேன். இந்த 4 உறுப்புகளும் வேற என்ன சொன்னேன் சொல்ல பார்க்கலாம் சுருதி? தனிப்பட்ட உறுப்புகள் அல்லது மறைமுக உறுப்புகள். அம்மா, சரி, ஓகே, சரியாக சொன்னேன். அடுத்தது விதி 2. அந்த மறைமுக உறுப்புகளை யாராவது உனக்கு தெரியாத ஒரு நபரோ யாரோ தொடும்போது உனக்கு அது ஒரு பயமாக இருக்கலாம், இல்லது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கலாம், இல்லை ஒரு பயமாகவோ ஒரு கூச்சமாகவோ அது உனக்கே ஒரு தவறாக அது தோன்றும் போது பிடிச்சதா அது தவறான தொடுதல். இந்த மாதிரி தோன்றும் போது அது தவறான தொடுதல். உடனே நீ என்ன சொல்ல வேண்டும்? தொடாதே, என்னை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். திரும்பி கேட்கல, அவங்க தொடுதாங்க அப்படின்னா சத்தம் போட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்த விட்டே நீங்கள் வெளியேறி விடலாம். புரிகிறதா மாணவர்களே? எந்தெந்த உறுப்புகள்லாம் தனிப்பட்ட உறுப்புகள் நல்லா புரிகிறதா? இந்த உறுப்புகளை மற்றவர்கள் தொடவே கூடாது. அப்படி தொடும்போது என்ன செய்யணும்? நீங்கள் தொடாதே அப்படின்னு யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இன்னும் தொடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவங்க கேட்கவே இல்லை, நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம். அதே மாரி அதை செய்து இது விதி 2. இந்த தொடுதல், இந்த தவறான தொடுதல் உனக்கு தவறாக தெரியும் போது நீ அதை உன்னுடைய அம்மா அப்பா, அதாவது தாத்தா பாட்டி, நம்மளுடைய உறவினர்கள், நமக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உறவினர்கள், இது யாரும் கேட்கவில்லை அப்படின்னா நமக்கு வேண்டிய ஆசிரியர்கள்டையும் கூறலாம். எதுவும் உனக்கு உன்னுடைய கேள்விக்கு விடை கிடைக்கல, அதுக்கு சரியான பதில் கிடைக்காத வரையிலும் நீ யாரிடமாவது உனக்கு நம்பிக்கையான ஒருவரிடம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இது உன்னுடைய தவறு கிடையாது. இதனால் பயந்துக்கிட்டு நீங்கள் சொல்லாமல் அப்படியே வச்சுக்கிட்டு மன அழுத்தத்தோடு அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கையான ஒருவரிடம் அதை கூற வேண்டும். அதனால் நமக்கு பதில் கிடைக்க வரை கூறிக்கொண்டே இருக்க வேண்டிய அவங்க அம்மா. சரிம்மா, எனக்கு இப்போது புரிகிறது. யாராவது தவறான தொடுதல் என்று உணர்ந்தால் நான் அதை அம்மாவிடமோ இல்லை அப்பாவிடமோ இல்லை தாத்தா பாட்டி இல்லைன்னா ஆசிரியர்களிடம் சொல்லிவிடும். எனக்கு சரியான பதில் கிடைக்கும் வரை கூறிக்கொண்டே இருக்கலாம். அது என்னுடைய தவறு கிடையாது என்பதை உணர்வேன் அப்படின்னு சொல்லி சுருதி சொல்லிதான் அவங்க அம்மா சரி புரிஞ்சுக்கோ, அந்த 3 விதிகளையும் ஞாபகமாக வைத்து கொள்ள வேண்டும். சுருதி கேட்குறா, அம்மா இதை எனக்கு தெரிந்த யாராவது ஒருத்தர் என்ன இப்படி செய்வாங்களா? தெரிந்தவர்களாக இருந்தாலும் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யாராக இருந்தாலும் தவறான தொடுதலை தொடுறதுக்கு விடக்கூடாது. தொடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்ட்டையாவது போய் அதை சொல்லணும். மனசுக்குள்ளே நினச்சக்கூடாது, வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதில் அவங்க அம்மா சுருதிக்கு அவங்க அம்மா ஒரு 3 விதி கூறினாங்க. இந்த 3 விதியை ஞாபகப்படுத்துங்க பார்க்கலாம், சொல்லுங்கள். முதல் விதி என்ன? முதல் விதி நல்ல தொடுதல். உதடு, மார்பு, காலிடை பகுதி, பின்பகுதி, இந்த 4 உறுப்புகளையும் மறைமுக உறுப்புகளை யாரும் தொடக்கூடாது. பெற்றோர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாத போது பெற்றோரின் முன்னிலையில் மருத்துவர் மட்டுமே தொடவோ பார்க்கவோ செய்யணும். மற்ற யாரும் அது தவறான தொடுதலாக
ஆகாது. இது வந்து விதி 1. விதி 2, தவறான தொடுதலாக நாம் உணர்ந்தால் அது பயமாகவோ பதற்றமா இல்லை அவமானமாக நமக்கு கூச்சமாக அதை நாம் உணர்ந்தால் என்னை தொடாதே, தொட்டால் அம்மாவிடம் சொல்லிடுவேன், அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், நீங்கள் ஓடி போயிடணும். இது வந்து தவறான தொடுதல், உங்களுக்கே அதை வந்து உணரச் செய்யும். இது விதி 2. விதி 3, இந்த தவறான தொடுதலை நீ உணர்ந்த பிறகு அதை அம்மாவிட்ட அப்பாட்ட சொல்லி யாரும் அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா உனக்கு பிடித்த நபர், உன்னையுடைய ஏற்றுக்கக்கூடிய ஆசிரியராக கூட இருக்கலாம், அவங்கக்கிட்ட யார்கிட்டயே சொல்லி உனக்கு அதற்கு சரியான பதில் கிடைக்கிற வரை நீ அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சா நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கு. அதுலேயே அந்த கவலையிலேயே அது ஒரு தவறோ, நீ தவறு செய்யலை, இப்போ நீங்களாவே அதை நம்மளை தவறு செஞ்சிட்டோமா அப்படின்னு நினச்சி எந்த ஒரு குழந்தையும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் தவறு செஞ்சாதான் அதை பயப்படணும். யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்கள் குற்ற உணர்ச்சியோடையோ பயத்தோடையோ மன அழுத்தத்தோடையோ இருக்கக்கூடாது. யார்கிட்டையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். உனக்கு அதுக்கான பதில் கரெக்டாக கிடைக்கிற வரை செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் விதி 3. நீங்கள் ஒரு தவறான தொடுதலை பெற்றால் என்னென்ன செய்வீங்க? கண்டிப்பாக என்னை தொடாதே என்று உறக்க கூறணும். இது ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப ஞாபகப்படுத்தும். அந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும், வேகமாக நம்ம வேற இடத்துக்கு போயிடணும். பெற்றோர் அல்லது ஆசிரியர் போன்றவரிடம் கூறி உதவி கேட்க வேண்டும். நமக்கு யார்கிட்டெல்லாம் சொல்லணும், நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்களா? யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் உள்ளவங்க, அதுக்கு அடுத்தது ஆசிரியர் தான், சரியா? பாதுகாப்பட்ட உறுப்பினர்கள் யாரெல்லாம் சொல்லுங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சகோதரி, சகோதரன், ஆசிரியர், இவங்கெல்லாம் நமது பாதுகாப்பு வட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள். இவங்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான தொடுதலையோ இதை தெரியும் போது நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்தது, உங்களை யாராவது துன்பப்படுத்துகிறாங்க, இல்லை ஏதாவது கொடுமைப்படுத்துகிறாங்க, ஏதாவது தவறான இது நடக்கும்போது இது யார்கிட்டையா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாக்குள்ள உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய சிறார் உதவி எண் 1098. ஞாபகப்படுத்திக்கோங்க, திரும்ப சொல்லுங்க. 1098 என்கிற நம்பர் 24 மணி நேரமும் பகல் இரவு நேரமும் உங்களுக்காக உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பருக்கு நம்ம எந்த ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தைங்களா இருக்கலாம், வேற ஒருத்தருடைய பாதுகாப்பில் இருக்கலாம், அப்போ உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கலாம், ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எந்த ஒரு நம்பரை அழைக்கலாம். அவர்கள் அங்கே இருக்கிறவங்க அவங்களாகவே வந்து உதவி செய்வாங்க. இப்போ பாருங்க, கையில் நான் வச்சிருக்கிறது என்னது, ஒரு பொம்மை. இந்த பொம்மை பாருங்க. இப்போ இந்த பொம்மை வச்சுட்டு இதை தனிப்பட்ட உறுப்புகள் என்னெல்லாம் நம்ம பார்க்கலாமா? ஏற்கனவே தனிப்பட்ட உறுப்புகள் படிச்சிருக்கோம்ல. உதடு, அடுத்தது மார்பு, கால் இடைப்பகுதி, பின்பகுதி. இந்த 4 உறுப்புகள் தான் மறைமுக உறுப்புகள், இல்லைன்னா தனிப்பட்ட உறுப்புகள் என்னப்படும். இதை யாரும் தொடக்கூடாது. திரும்பவும் சொல்லுங்க பார்க்கலாம். உதடு, நெஞ்சு, கால் இடைப்பகுதி, பின்பகுதி. இதை யாரும் தொட்டாதான் தவறான தொடுதல். ஆனால் இதே இந்த மறைமுக உறுப்புகளை அம்மாவோ அப்பாவோ டாக்டரோ அம்மா அப்பா முன்னிலையில் செய்யும்போது இது தவறான தொடுதல் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதா? அடுத்தது, இப்போ நல்ல தொடுதல் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு யாராவது வேற நபர் யாராக இருக்கலாம், அம்மா அப்பா இல்லாமல், உறவினர் இல்லாமல், ஆசிரியர் இல்லாமல், வேற யாராவது ஒரு குழந்தை அழகாக ஒரு சின்ன குழந்தைங்க அவங்க வந்து ஒரு அன்பாவோ பாசமாவோ என்ன செய்வாங்க, இப்படி கை குலுக்குறாங்க. அப்போ இது என்ன தொடுதல்? இது நல்ல தொடுதல். கையை காலை தொடுற தப்பு இல்லை, இது நல்ல தொடுதல். அடுத்தது யாராவது இப்படி செய்வாங்க, ஆசையோட அம்மா அப்பா இப்படியே தலையை வாடி கொடுப்பாங்க. இது என்ன தொடுதல் சொல்லுங்க? நல்ல தொடுதல். செல்லமாக கன்னத்தை கிள்ளி கொடுக்குறாங்க, இப்படியே பிடிப்பாங்க, கன்னத்தை செல்லமாக தொடுவாங்க. இது என்ன தொடுதல்? நல்ல தொடுதல். இப்போ யாரோ தெரியாத ஒரு நபர் உன்னை உதட்டுல முத்தமிடுறாங்க, அது நல்ல தொடுதலா தீய தொடுதலா? தீய தொடுதல். உதட்டில் யாரும் முத்தமிடக்கூடாது. அடுத்த நெஞ்சு பகுதி யாராவது தொடுறாங்க அப்படின்னாலும் அது என்ன தொடுதல்? தவறான தொடுதல். இடுப்பில் யாராவது கிள்றாங்க, பிடிக்கிறாங்க, உன்னை கிள்றது, இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் தீய தொடுதல். கால் இடைப்பகுதியில் தொடுறது தீய தொடுதல். பின்பகுதியை தொட்டாலும் அதுவும் தீய தொடுதல். இப்போ உங்களுக்கு புரியுதா குழந்தைங்களே? நல்ல தொடுதல்னா இது, தீய தொடுதல் எதுன்னு புரிகிறதா? திரும்ப சொல்லலாமா? நல்ல தொடுதல் இன்னொரு முறை பார்க்கலாமா? யாராவது உங்களுக்கு கை கொடுத்தா அது நல்ல தொடுதல். கை கொடுத்தாங்கன்னா என்ன தொடுதல்? நல்ல தொடுதல். தலைவாட்டி கொடுத்தா அது நல்ல தொடுதல். செல்லமாக கன்னத்தை கிள்றாங்க குழந்தைங்கிற ஒரு பாசத்தில், யாராவது நமக்கு தெரிந்த நம்பராக இருக்கலாம், தெரியாத நம்பராக இருக்கலாம், செல்லமாக கன்னத்தை கிள்ளி கொடுப்பாங்க, அது நல்ல தொடுதல்.
இப்போ அம்மா அப்பா நீ வர்ற ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என்ன செய்வாங்க, அப்படியே கட்டி அணைப்பாங்க பாசத்தோட. அம்மா அப்பா அணைச்சா மட்டும்தான் அது என்ன தொடுதல், நல்ல தொடுதல். வேற யாரும் செய்தா அது தவறாயிடும். அடுத்தது தவறான தொடுதல் என்னது, யாராவது முத்தமிட்டாங்கன்னா உதட்டில் முத்தமிட்டா அது தவறான தொடுதல். அம்மா அப்பா கன்னத்தில் முத்த விடலாம், அது சரியான தொடுதல். நெஞ்சு பகுதி யார் தொட்டாலும் அது தவறான தொடுதல். இடுப்பில் யாராவது கிள்ளுவாங்க, அது தவறான தொடுதல். காலிடை பகுதியை தொட்டாலும் தவறான தொடுதல். பின்பகுதியை தொட்டாலும் தவறான தொடுதல். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கேன். இங்கே சிறு குழந்தைங்க ஆனாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் இருவருக்கும் ஒன்றே தான் மறைமுக உறுப்புகள். இதை யார் தொட்டாலும் அது தவறு. யாராவது உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் ஏதாவது ஒரு படங்களை காட்டுறாங்க, தவறான ஒரு படங்களை காட்டுறாங்க, அப்போ அதெல்லாம் தவறு. அந்த நேரத்துலலாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், இது தவறுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்த விட்டு என்ன செய்யலாம், எழுந்திரிச்சு போயிடலாம். இப்போ நல்லா புரிஞ்சுதா? தவறான தொடுதல், நல்ல தொடுதல். அடுத்தது, நீ ஒரு பூங்காவில் விளையாடிட்டு இருக்க, குழந்தைங்களோட உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நீ விளையாடிட்டு இருக்க. அங்கே உனக்கு தெரியாத ஒரு நபர் அங்கே வர்றாங்க, உனக்கு ஒரு பொம்மை கொடுக்குறாங்க. நீ பொம்மை வச்சுக்கோ பாப்பா, ஒரு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க, தின்பண்டங்கள். ஏன்னா சின்ன பிள்ளைங்க நீங்கள் ஆசையோட யாராவது ஒரு தின்பண்டங்கள் கொடுத்த உடனே என்ன செய்வீங்க, அது பார்த்தோன்னு சாப்பிடணும் போல் இருக்கும், கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்ருவாங்க சிலர். அப்படி யாராவது ஒரு பொருள், ஒரு பொம்மை, அழகான பொம்மைகளை கொடுக்குறாங்க, சாப்பிட பொருள் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போது நீ என்ன செய்வ? அவங்ககிட்ட இந்த பொம்மையை வாங்கிக்கலாமா? சாப்பிட்ற பொருளை நம்ம வாங்கிக்கலாமா? வாங்கக்கூடாது. ஏன்? அவங்கள நம்ம வேற ஏதாவது ஒரு இதுக்காக வேண்டி, தவறான ஒரு செயலுக்காக வேண்டி நம்மக்கிட்ட அதை தந்து தெரியாத ஒரு நபர் தரும்போது நம்ம எந்த பொருள், அந்த பொம்மையாக இருக்கலாம், அது சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம், உனக்கு பிடிச்ச சாக்லேட்டாக இருக்கலாம், அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அடுத்து, ஒருவர் உன்னை தொடும்போது, உன்னை ஒருத்தர் தொடுறாரு, அது உனக்கு தொந்தரவாக இருக்கு. அப்போது நீ என்ன செய்வா? உடனே நீ என்ன செய்ய வேண்டும்? யாரிடம் போய் கூறுவ? உடனே நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துட்டு என்னை தொடாதீங்க, நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போனோம். மீறியும் அவர் செய்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போய் நம்ம என்ன செய்யணும், அம்மாக்கிட்டையோ அப்பாவிடமோ போய் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அடுத்து, மாற்றுத்திறனாளிகள் பற்றி படிக்க போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா யாரு? மாற்றுத்திறனுடையோர் தான் மாற்றுத்திறனாளிகள். அப்படின்னா என்ன? மாற்றுத்திறனுடையவர்னா என்ன? சரி, மாற்றுத்திறனுடையவர் அப்படின்னா என்ன தெரியும். நமக்கு எல்லாருக்குமே 5 புலனுறுப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படிங்கிற 5 புலனுறுப்புகள் படிச்சோம். இந்த நம்மகிட்ட இருக்கிற புலனுறுப்புகள் எல்லாத்தையும் எல்லாராலையும் இந்த பயன்படுத்த முடியாது. ஒரு சிலரால், நிறைய பேரால் எல்லா புலனுறுப்புகள் செயல்படும், பயன்படுத்துவாங்க. ஒரு சிலரால் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட அந்த உறுப்புகளை பயன்படுத்த இயலாது. ஒன்று கண் பயன்படுத்த இயலாமல் இருக்கலாம், காது பயன்படுத்த இயலாமல் இருக்கலாம், வாய் பேச முடியாமல் இருக்கும், கை கால் வேலைகளை செய்ய முடியாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புலன் உறுப்புகளை பயன்படுத்த இயலாதவர்களாக இருப்பார்கள். அந்த உறுப்பை வச்சு அவங்களால வேலை செய்ய, இப்போ கை இருக்குன்னா நம்ம கையை வச்சு இப்போ வேலை செய்கிறோம். ஒரு சிலரால் அந்த கை ஏதாவது ஒன்று அவங்களால செய்ய முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி கை இல்லாமல் இருக்கலாம், கை உடஞ்சிருக்கலாம், இல்லை கை சின்னதாக இருக்கும், ஏதோ ஒரு எலும்புனால பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால அந்த உறுப்பை பயன்படுத்த முடியாது. அப்படி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளை பயன்படுத்த முடியாதவர்களாக யார் இருக்காங்களோ அவங்க தான் மாற்றுத்திறனாளிகள். அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாற்றுத்திறனாளிகள். இப்போ புரியுதா நல்லா? மாற்றுத்திறனாளிகள்னா யாரு? ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புலன் உறுப்புகளை பயன்படுத்த இயலாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கிறோம். அவர்களை உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ கண் உறுப்பை பயன்படுத்த முடியாமல் இருப்பாங்க. அதாவது கண் தெரியாது, அதுதான் பயன்படுத்த முடியாது. அவங்களால தெரிஞ்சாதான் பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு தெரியாது, பயன்படுத்த முடியும். அவங்க படிக்கிறதுக்காக வேண்டி ஒரு புத்தகம், அந்த புத்தகம் எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னு தெரியுமா? சிறு சிறு புள்ளிகளாக இருக்கும். நம்ம புக்கில் ஆ ப அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய கண் தெரியாதவங்களுக்குரிய புக்கு எப்படி இருக்கும்? புள்ளிகளாக இருக்கும். அந்த புள்ளியை வச்சு தடவி தடவி அவங்க என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அப்படி அந்த முறைக்கு பேர் பிரெய்லி முறை. கண் தெரியாதவர்கள் படிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு பேர் என்னது? பிரெய்லி முறை என்று பேர். பார்வைத்திறனற்றோர் புத்தகங்களை படிப்பதற்கு ஒரு முறை உள்ளது, அந்த முறைக்கு பேர் பிரெய்லி முறை. இப்போ மாற்றுத்திறனாளிகள் என்ன படிச்சிட்டோம்ல, இப்போ மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாம் எப்படி உதவி செய்வது? அவர்களுக்கு உதவி தேவைப்படுதா
அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். அவங்களா நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ஒரு உறுப்பு குறைபாடு உடையதா இருக்கும்போது அவங்களுக்குள்ளே மன அழுத்தங்கள்லாம் இருக்கும். அப்போ நாமளா போய் அவங்கள பார்க்கும்போது என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு அதற்கேற்ற மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் தெளிவாக நம்ம பேச வேண்டும். அவங்களுடைய பேச்சை ரொம்ப கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறோ நாம முன் வர வேண்டும். அவங்களாக என்ன செய்ய மாட்டாங்க, நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் மன கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதனால் அவங்களாம் நம்மகிட்ட நாமளாக அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதும் நாமளாகவே நேரடியாக போய் அவங்கக்கிட்ட என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படிங்கிறத நாமளே கேட்டு செய்யணும். அவர்களிடம் நேரடியான சொற்களை பயன்படுத்தணும். மறைமுகமான சொற்களை பயன்படுத்தாமல் நம்ம நேரடியான சொற்களை என்ன செய்யணும், பயன்படுத்தி பேச வேண்டும். சிலர் அவங்கள இந்த மாற்றுத்திறனாளிகளை பட்டப்பேர் வச்சு அழைப்பாங்க. கண்ணு தெரியாதவங்க இருந்தா குருடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எந்த ஒரு பட்டப்பெயரையும் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, அழைக்கக்கூடாது, கேலி செய்யக்கூடாது. அவங்களுடைய எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் சரி, அவங்க மாற்றுத்திறனாளிகள் நம்ம தெரிஞ்சு அவங்கள என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் கேலி பேச்சு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரிலாம் நீங்கள் குழந்தைங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எதுக்காக சொல்லக்கூடாது, அவங்க மன அழுத்தத்தில் இருப்பாங்க, அவங்க நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நாம் திரும்ப என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா புரியுதா குழந்தைங்களே, யாருக்கும் என்ன சொல்லக்கூடாது, கேலி பண்ணி சொல்லவே கூடாது. மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் செய்து கேலி செய்து பட்டப்பெயர் வச்சு என்ன செய்யக்கூடாது, அழைக்கக்கூடாது. யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ யாராவது சொல்கிறாங்க, ஒருத்தவங்க ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க, அவங்கள பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுறாங்க. அப்படி அவங்க செய்யும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம், இப்படிலாம் அவங்கள சொல்லக்கூடாது. நம்மளாம் என்ன கடவுள் நல்லா எந்த ஒரு குறைவும் இல்லாமல் உடல் உறுப்பு குறைபாடு இல்லாமல் நம்மளை படைச்சிருக்கிறார். நாம் அவங்கள அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நீ மற்றவங்களுக்கு கூற வேண்டும். மாற்றுத்திறனாளிக்கு இன்னும் என்னென்ன எளிய உதவிகள்லாம் செய்யலாம். ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்க முன்னாடி போகும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு கதவை திறந்து விடலாம். அடுத்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க, அப்போ அவங்கள இந்த சாலையை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கடந்து போகணும் அப்படின்னா நம்ம அவங்கள என்ன செய்யலாம், கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் விடலாம். அவங்க மேலே ரொம்ப பரிதாபப்படுறவோ ஆச்சரியப்படுறதோ அந்த மாதிரிலாம் நம்ம அவங்க மேலே என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இயல்பான மனிதர்களை எல்லாரையும் எப்படி நடந்து கொள்ளுமோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளிடமும் நாம் நல்லபடியாக என்ன செய்யணும், இயல்பான மனிதர்களைப் போலவே அவர்களிடமும் நடந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது ஊனமுற்றோர் அல்லது இயலாதவங்க அப்படின்னு சொல்லி இந்த மாற்றுத்திறனாளிகளை அழைக்கக்கூடாது. அவங்கள என்ன செய்யணும், மாற்றுத்திறனாளிகள் என்று தான் அழைக்க வேண்டும். ஊனமுற்றோர், அவங்க இயலாதவங்க அப்படி இந்த உடல் குறைபாடு உடையவங்களை பார்த்துட்டு ஊனமுற்றோர் இயலாதவங்க அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்க வேண்டும். கோபிங் என்ற ஒரு சிறுவன் தனது பெற்றோருடன் பேருந்தில் செஞ்சுட்டு இருக்கான். எங்கே போகிறான்னு சொல்லுங்க, கோபிங்கிறவன் தனது பெற்றோர் கூட பேருந்தில் செல்கிறான். பேருந்து ஒரு நிறுத்தத்தில் நிற்கிறது. அப்போ பேருந்துலேருந்து அதில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் பேருந்தில் ஏறுகிறார். நீ கோபி மாதிரி இருந்தா என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கோபியாக இருந்தால் நீ என்ன செய்வ, அவங்கள மாற்றுத்திறனாளி ஏறும்போது அவங்களுக்கு என்ன செய்யலாம், கையை பிடிச்சி மேலே ஏறுறதுக்கு நம்ம உதவி செய்யலாம். சீட்டு இல்லைன்னா உட்கார்றதுக்கு நம்ம எந்திரிச்சு விட்டு அந்த இடத்துல என்ன செய்யணும், உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். நீ செய்யும் போதே பார்க்கணும், நீங்கள் சிறுவர்கள், நீங்கள் செய்யும் போதே உங்களை பார்த்தே மற்றவங்களும் என்ன செய்யலாம், அப்படி செய்யாதவங்க கூட மாறி செய்வாங்க. அதனால சிறு வயதிலிருந்தே இந்த பழக்கங்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி யாராக இருந்தாலும் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும், பஸ்ஸில் ஏறும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்யணும். இந்த பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பொருத்தணும். உடல் இயக்க குறைபாடு உள்ளவங்களுக்கு 3 கருவிகள் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் இப்போ பொருத்த போகிறீங்க. உடல் இயக்க குறைபாடு உடையோருக்கு வீல் சேர், பார்வை குறைபாடு உடையோருக்கு கண்ணாடி, செவித்திறன் குறைபாடு உடையோருக்கு காது கேட்கும் அந்த கருவி, அதுக்கெல்லாம் வைக்கக்கூடிய செவிக்கரை கருவி. உடற்பயிற்சி பற்றி அடுத்து படிக்க போகிறோம். உடற்பயிற்சி அப்படின்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி உடற்பயிற்சினா என்ன, நல்லா விளையாடணும் அப்படி தானே. பாரதியார் என்ன சொல்லிட்டாரு, ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சிறு வயதுலேருந்து நீங்கள் நல்லா விளையாட வேண்டும், அப்போ தான் உடலுக்கு நல்லது, நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும், ரத்த ஓட்டம் நல்லா செயல்படும், சும்மாவே சோம்பேறியாக உட்காரக்கூடாது. இதை பாரதியாரே சொல்லியிருக்காரு. குழந்தைங்களுக்காக வேண்டி இந்த ஓடி விளையாடு பாப்பாங்கிற பாடலை படிச்சிருப்பீங்க தானே, பாரதியாரே சொல்லியிருக்கிறார். அதனால என்ன செய்யணும், நல்லா ஓடி விளையாட வேண்டும். இதனால் என்னென்ன முக்கியத்துவம், நலமான வாழ்க்கைக்கு உடற்பயிற்சி. நம்ம நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும் அப்படின்னா அதற்கு உடற்பயிற்சி அவசியம்.
அடுத்தது சிறு வயதிலேயே உயிரை பறிக்கக்கூடிய நோய்கள்லாம் நிறைய பேருக்கு வருது. ஹார்ட் அட்டாக்லாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்னது? உயர் ரத்த அழுத்தம், மாரடைப்பு வந்து உடனே இப்போ தான் நல்லா இருந்தாங்க, இப்போ தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இப்போ தான் டீலாம் குடிச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாரு, அடுத்து இறந்துட்டாரா அப்படிம்பாங்க. இதுதான் உயிரை பறிக்கக்கூடிய நோய். ஏன்னா நல்லா அவங்க இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க, திடீர்னு தான் இறந்துப்பாங்க. இந்த மாதிரி நோய்கள் தான் உடற்பயிற்சி இல்லாதனால தான் இந்த மாதிரி நோய்கள்லாம் வருகிறது. அதனால சிறு வயதிலேயே உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நன்கு நல்லா விளையாட வேண்டும். பாரதி சொன்னது போல் மாலை முழுவதும் விளையாட்டு. ஸ்கூல் போயிட்டு வரையா, அடுத்து சாயங்காலம் வந்து நல்லா என்ன செய்யணும்? நல்லா விளையாடணும். அடுத்து நீ படிக்கலாம். அடுத்தது மன அழுத்தத்தை போக்கி மன அமைதியை பெற உடற்பயிற்சி. நல்லா விளையாடும் போது மன அழுத்தம் இருக்காது. நிறைய காலையிலேருந்து ஈவினிங் சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கோம். டீச்சர் நிறைய பாடம் கொடுக்காங்க, நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு நேரம் ஸ்கூலில் உட்காந்து எழுதியாச்சு அப்படிங்கும்போது அந்த மன அழுத்தம் உனக்கு இருக்காது. போய் மாலை முழுதும் நல்லா விளையாடிட்டு அடுத்தது நைட்டு என்ன செய்யலாம்? படிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த மன அழுத்தம் உனக்கு இருக்காது. இந்த உடற்பயிற்சினால என்னென்ன பயன்கள்லாம்? நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. உடற்பயிற்சி நமக்கு பல நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. உடல் எடை சீராக வைக்கும். நல்லா விளையாடுறவங்களுக்கு குழந்தைங்க வந்து குண்டாக இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த உடம்பு இருக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் என்ன செய்யணும்? நல்லா விளையாடணும், நல்லா சைக்கிள் ஓட்டலாம். நல்ல உடற்பயிற்சி செய்யும்போது அந்த உடல் எடை ஒரே அளவாக இருக்கும். தசைகளையும் எலும்புகளையும் வலிமையாக்குறது. உடற்பயிற்சி என்ன செய்யுது? நம்ம தசைகளை எலும்புகள்லாம் வலிமையாக்கிறது. தசைகளை எலும்புகள் வலிமையாக்க தான் இருந்து தசைகள்லாம் அப்படியே சிலருக்கு அப்படியே தூங்கும், சும்மாவே இருந்தோம். அந்த தசை இறுக்கம் வந்து உண்டாகும். அடுத்து உணவு செரித்தலை விரைவு. நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா ஓடி ஆடி விளையாடும்போது அடுத்து என்ன செய்யலாம்? இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், சீக்கிரமாக ஜீரணமாக்கிவிடும். அது அடுத்தது நல்ல தூக்கம், நல்ல விளையாடின தூக்கம் வரும். அடுத்தது ஆற்றலை அதிகப்படுது, நமக்கு சக்தி அதிகமாகிறது. மூளையுடன் செயல்திறனை கூட்டி நினைவாற்றல் அதிகப்படுத்துகிறது. நல்ல உடற்பயிற்சி செய்யும்போது நினைவாற்றல் அதிகரிக்கும். அடுத்து இவ்வளோ நேரம் படித்தோம்ல, நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரது தொடுதல் உன்னை எரிச்சல் அடைய செய்தால் அது டேஸ். நல்ல தொடுதலா தீய தொடுதலா? தீய தொடுதல். வெரி குட். அடுத்தது உடற்குறைபாடு உடையோரை குறிக்கும் சொல் ஊனமுற்றோரா மாற்றுத்திறனாளிகளா? மாற்றுத்திறனாளிகள். சரியான பதில். டேஸ் மூளையின் செயலாற்றலை அதிகரிக்கும். நொறுக்கு தீனியா உடற்பயிற்சியா? உடற்பயிற்சி. வெரி குட். அடுத்தது 2 கேள்விகளுக்கு பதில் கூறலாமா? உனது பாதுகாப்பு வட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாவர்? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சகோதரி, சகோதரன், ஆசிரியர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நீ எவ்வாறு உதவுவாய்? அவர்கள் எங்கேயாவது போகும்போது நம்ம கதவை திறந்து விடுறது போகிறதுக்கு, அடுத்தது சாலையை கடக்க உதவி செய்யலாம். நன்றி.